வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு மேத்ஸ் கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேத்ஸுக்கு என்னென்ன புக் படிக்கணும் சார், என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களோட அந்த சந்தேகங்கள்லாம் க்யூர் பண்ணுறது மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் நமக்கு டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு மேத்ஸுக்கு என்னென்ன புக்கு பார்க்கணும், என்னென்ன சிலபஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கம்பைல் பண்ணி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா அதை டாபிக் வைஸாக பார்க்கலாம். வேர் டு ஸ்டடி, எங்கே நாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான மேத்ஸ் சிலபஸை. இதில் புக்ஸில் எங்கெங்கே இதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற முழுமையான விஷயங்களை இதை நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல நமக்கு மேத்ஸில் என்னென்ன பாடத்தலைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு பாடத்தலைப்பும் எந்தெந்த கிளாஸில் வருது, எந்தெந்த பேஜ் நம்பரில் வருது, எந்தெந்த டேர்மில் வருதுன்றது உட்பட மொத்தத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல நான் ஒரு 17 டாப்பிக்காக உங்களுக்கு இதை பிரிச்சிருக்கேன். நமக்கு இருக்கிற டாபிக்ஸை அவங்க பொதுவாக சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம மேஜராக அந்த 6 to 10 இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் எல்லாமே கவர் ஆகிடும். இதில் ஃபஸ்ட் நான் எடுத்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்கள், நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதை ஒரு புத்தகத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக் லெவலில் வரும்போது எண்கள்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் வரும்போது எண்ணியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மெய்யெண்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டாபிக் வைஸாகவுமே உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் போடுறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஷின் ஆன்சராகவும் போடுறேன். சில கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நான் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மேத்ஸில் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்ததாக ரெண்டாவது டாபிக் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கணிதம், அல்ஜிப்ரா. இது மேத்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏறக்குறைய எல்லா கிளாஸ்லேயுமே இந்த அல்ஜிப்ரா டாபிக் இருக்குது. அல்ஜிப்ராவில் பேஸ் பண்ணி ரொம்ப பேசிக் லெவலில் தொடங்கி அதிகப்படியாக இப்போ நம்ம பார்க்குற மீசிமா, மீப்போவா, எல்சிஎம், ஹெச்எஃப் டாபிக் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா இந்த அல்ஜிப்ரா இயற்கணிதம் டாப்பிக்கில் வந்துடும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான டாபிக் அளவியல், மென்சுரேஷன். சின்ன கிளாஸில் அளவுகள்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா அளவியல், மென்சுரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 2 வகை இருக்குது அளவியலை பொறுத்த வரைக்கும். இருபரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள், 2D ஃபிகர்ஸ், 3D ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 விதமாகவே எந்தெந்த கிளாஸில் வருதுங்கிறதையும் சொல்ல போகிறோம். அடுத்து இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா புள்ளிகள். இது சின்ன கிளாஸில் கொடுக்கும்போது இந்த புள்ளியல் அப்படிங்கிறது அதனுடைய டேட்டா அனலைசிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தரவுகளை சேகரித்தல் அந்த மாதிரியான டாபிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பெரிய கிளாஸஸில் வரும்போது புள்ளியல் அப்படின்னு வரும். நான் ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாமே சேர்த்து புள்ளியல்னே கொடுத்துட்டேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு இங்கிலீஷில் ப்ராபபிலிட்டி அப்படின்வாங்க. இது நமக்கு 9th 10th மட்டும்தான் இருக்குது. ஆனாலுமே அதில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம இதில் தான் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் தான் நேர்மாறல், எதிர்மாறல். இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ கூட எந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் வரும்னா இந்த ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், விகித சமத்தை பேஸ் பண்ணி தான் வரும். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. இதுவும் 8th புக்கில் மட்டும்தான் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு கீழே வரும்போது சொல்கிறேன் எந்தெந்த கிளாஸ் வைஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது. சதவீதம், லாபம் மற்றும் நஷ்டம். ஏன் 2த்தையும் ஒன்றா வச்சுருக்கேன்னா, சதவீதத்தை பேஸ் பண்ணி தான் லாபமும் நஷ்டமும் வரும். சதவீதம் டாபிக் புரிஞ்சுது அப்படின்னா அதே ஐடியாவை யூஸ் பண்ணி லாபம் நஷ்டத்தையும் முடிச்சிடலான்றதால் தான் நான் இதை ஒரே டாப்பிக்காக வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி, கூட்டு வட்டி. இந்த சதவீத லாப நஷ்டம் முடிஞ்ச உடனே அதனுடைய தொடர்ச்சியாகவே தனி வட்டி, கூட்டு வட்டி பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக தனி வட்டி, கூட்டு வட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸே நமக்கு இந்த ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே அந்த தனி வட்டிக்கும் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் போட்டிருப்போம். நமக்கு அதுவுமே பெரும்பாலான கேள்விகள் ஸ்கூல் புக்கில் தான் வருது. இதுக்கெல்லாம் ஃபார்முலாவை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. தனி வட்டி, கூட்டு வட்டிக்கெல்லாம் நம்ம ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு அடுத்தடுத்து கொஷின்ஸாக எடுக்கும்போது சொல்கிறேன். அந்த ஐடியாஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே இந்த தனி வட்டி, கூட்டு வட்டிலாம் ஈஸியாக போடலாம். அடுத்ததாக கணங்கள். இது ஒரே கிளாஸில் 9th மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, அதனுடைய டைப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு. அடுத்ததாக உறவுகள் மற்றும் சார்புகள். இதுவும் 10th புக்கில் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்கு தொடர் வரிசை. ஆக்சுவலாக இது எந்த டாபிக் கீழவே வந்துடும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாபிக் எண்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, எண்களுக்குள்ளேயே தான் இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடரும் வரும். ஆனால் இதிலேருந்து அவங்க தனிப்பட்ட முறையிலேயே கொஷின் கேட்குறாங்கன்றதால இதை நான் உங்களுக்கு ஒரு தனி சிலபஸாகவே வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படின்வாங்க. இதுவும் தேவை. அணிகள் பார்த்தோன்னா 10th புக்கில் மட்டும்தான் இருக்குது. அங்கேருந்துமே நமக்கு என்ன இது வரைக்கும் கேட்டது கிடையாது அணிகளை பேஸ் பண்ணி. ஒருவேளை கேட்டுட்டாங்க, ஏன்னா அது மெயின் எக்ஸாம் அப்படின்னும் போது அவங்க எங்கேருந்து கொஷின் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை கேட்டாங்கன்னா நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களையும் சொல்கிறேன். அதுதான் ஜாமெண்ட்ரி, வடிவியலும் கோட்டு துண்டில் ஆரம்பித்து முக்கோணம், வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வடிவங்களை பேஸ் பண்ணியுமே தியரிட்டிக்கலாகவும் கொஷின்ஸ் இருக்குது. போன முறையுமே டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் கூட இந்த வடிவியலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி நமக்கு தேவையானது. ஆனால் மெயின் எக்ஸாம்ன்றதால நம்ம எந்த ஒரு டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ண முடியாது பாருங்கள். அப்போ இங்கேருந்து கேட்குறாங்கன்னா அதில் என்ன மாதிரி கேட்பாங்கன்ட்டு.
தகவல் செயலாக்கம்ன்றது சின்ன கிளாஸஸில், அதாவது 6th 7th 8th தான் இந்த தகவல் செயலாக்கம் டாபிக் இருக்குது. ஆனால் அதுலேயுமே அவங்க முக்கியமாக கேட்கக்கூடிய சில டாபிக் அப்படிங்கிறது இந்த தகவல் செயலாக்கத்தில் இருக்குன்றதால நம்ம அதையுமே பார்த்தாகணும். ஸோ மொத்தமாக நான் உங்களுக்கு புக்கில் இருக்கிறத 6 to 10th இருக்கிறதுன்றத இந்த 17 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். இதுலேயும் கூட எந்தெந்த கிளாஸில் இந்த டாப்பிக்லாம் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு எண்கள் எடுத்துக்கிறோம், நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா வகுப்புலையுமே இருக்குது. 6th தொடங்கி 10th வரைக்கும் பாருங்களேன். 6th 3 டேர்ம்லையுமே கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்லையுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, முதல் பாடமே என்னவாக தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர்ஸ் தான். அதுவும் 3வது டேர்மில் 2 கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும். அது எண்கள்ன்ற டாப்பிக்கில் மட்டும் இருக்காது, பின்னங்களை பேஸ் பண்ணியிருக்கும். பின்னங்கள் 7th வந்தீங்க அப்படின்னா தசம எண்கள், இது எல்லாமே நம்ம எதுக்குள்ள தான் சேர்த்துடுறோம் அப்படின்னா இந்த எண்கள் டாப்பிக்குள்ளே தான். இந்த பாருங்கள், ஒவ்வொரு டேர்ம்லையும் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேஜை எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்தந்த வாரம் இந்தந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை நான் தரும்போது உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், 7th 3 டேர்ம்லையுமே இருக்குது. 3 டேர்ம்லையுமே எந்த இயர்லேயே வந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் இயர்லேயே வந்துடுது. சரிங்களா? 8th வந்து டேர்ம் கிடையாது. 8, 9, 10க்கு ஃபுல் புக்கு தான். 8th ஃபஸ்ட் நம்பர்லேயே, அதுவும் மெய்யெண்கள் அப்படின்னே கொடுத்துருவாங்க. எண்ணியல் இல்லை மெய்யெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் இந்த எண்களுக்குள்ளது தானே. எண்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு அதில் என்னென்ன எண்கள் இருக்குது, எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். அங்கேயும் ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருக்காங்க. 9th 2வது இயல். ஏன் 9th 2வது இயல் போகுதுன்னா அங்கே ஃபஸ்ட் இயரில் கணங்கள் சேர்த்துட்ருப்பாங்க. கணங்கள் வந்திருக்கிறதால இங்கே 2வது இயலில் எண்களை கொடுத்துருக்காங்க. 10th பார்த்தீங்கன்னா 2வது இயல் தான். இதில் ஃபஸ்ட்டு 2 விதமாக பிரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி சொல்லும்போது சொன்னால அந்த கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் ஏபி ஜிபி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தனி டாப்பிக்காக எடுத்துட்டேன்றதால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களை பேஸ் பண்ண டாப்பிக்குடைய பேஜ் நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 2வது யூனிட்டுக்கான ஃபுல் பேஜ் நம்பர்ஸ் கிடையாது. எண்களை பேஸ் பண்ணி வரக்கூடிய முதல் ஒரு 3 எக்ஸசைஸுக்கு மட்டும், மீதி எல்லாமே நமக்கு ஏபிஜிபியில் பின்னாடி வந்துடும். சரியா? ஸோ இது வரைக்கும் எண்களை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறது. அடுத்ததாக அல்ஜிப்ரா, இயற்கணிதமும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், எல்லா டேர்ம்லேயும் எல்லா கிளாஸ்லேயுமே இருக்குது. 6th ஃபஸ்ட் டேர்மில் ரொம்ப பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. 2வது இயல் அங்கே ரொம்ப பேசிக்காக அந்த ஒரு எக்ஸை வச்சு எக்ஸுன்றதே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அல்ஜிப்ரானுடைய பேசிக்கை மட்டும், பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லியிருப்பாங்க, எப்படி எண்களை கோவைகளாக எழுதுறது அப்படிங்கிற மாதிரி. 7th 3 டேர்ம்லேயும் வரும். அங்கேயும் அதே மாதிரி தான் 3வது இயலாக கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்லையுமே அங்கே அதனுடைய பேசிக்கான விஷயங்கள் எக்ஸை வச்சு எப்படி கோவைகளை உருவாக்குறதுன்ற மாதிரியானது பேசியிருப்பாங்க. 8th வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸே கொடுத்துருப்பாங்க. எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சால்வ் பண்ணுறது, அதில் அந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. 9th பார்த்தீங்க அப்படின்னாலும் 9th சில ஃபார்முலாஸை சொல்லியிருப்பாங்க, அந்த மெத்தடை சொல்லியிருப்பாங்க, இந்த சால்வ் பண்ணுற மெத்தடெலாம், நீக்கல் முறை, நான் அதுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் வரும்போது நம்ம மெத்தடெல்லாம் போடாமல் ஆன்சர்லேருந்து எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், காரணிப்படுதல், காரணினா என்ன, இதெல்லாம் எங்கே பேசியிருப்பாங்கன்னா 9th 10th ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஈவன் நம்ம சொல்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேஸ் பண்ணி அல்ஜிப்ராவில் என்னென்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 9th இருக்குது, 10th இருக்குது. அதெல்லாம் நமக்கு இந்த அல்ஜிப்ரா டாபிக் உள்ளாடி வரும். அடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறது அளவியல். அளவியலும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இல்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு இந்த 6th இருந்தே தொடங்குது பாருங்கள். 6th ரொம்ப பேசிக்காக நமக்கு சதுரம், செவ்வகம், முக்கோணம், இந்த 3 வடிவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 6th இந்த செகண்ட் டேர்ம்லையும் 3rd டேர்ம்லையும் வரும்போது. 7th அதே மாதிரி வரும்போது அடுத்தடுத்த வடிவங்கள். 8th பார்த்தீங்கன்னா அந்த இருபரிமாண வடிவங்கள் மொத்தத்தையுமே முடிச்சுட்டு இருப்பாங்க. நாற்கர குடும்பம் அப்படின்னு சொல்லி படிப்போம் நம்ம. அந்த நாற்கர குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு எதோடு முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா 8th வரைக்கும் வரக்கூடிய இதில் ஃபுல்லாக அந்த எல்லா டாப்பிக்குமே முடிச்சிருப்பாங்க, ஒவ்வொன்றத்தை பற்றியுமே. 9th வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9th 3 டைமென்ஷனல் ஃபிகர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, முப்பரிமாண வடிவங்கள். இந்த கனச்சதுரம், கனச்செவ்வகம், இந்த 2 வடிவங்களை எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9th இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக 8th ஒரு இடத்துல அந்த கனச்சதுரம், கனச்செவ்வகம், விளிம்பு, அந்த மாதிரி விளிம்பு, முனை, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கங்கள், அதை வச்சு ஒரு சின்ன ஃபார்முலா, யூலர் ஃபார்முலா அப்படின்னே ஒன்று வரும். அந்த முப்பரிமாண வடிவங்களை வச்சு சொல்லும்போது இந்த இடத்துல 8th சொல்லியிருப்பாங்க. 9th வரும்போது ஒரே ஒரு இருபரிமாண வடிவம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, முக்கோணம். ஒரு அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் 9th சொல்லிவிட்டு மீதி முப்பரிமாண வடிவங்களை 9th தொடங்கியிருப்பாங்க. 10th முழுக்க அளவியலில் எல்லாமே 3D ஃபிகர்ஸ் தான். உருளை, கூம்பு, கோலம், இந்த மாதிரியான முப்பரிமாண வடிவங்களெல்லாம் நமக்கு 10th புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏறக்குறைய எல்லா கிளாஸ்லேயுமே நமக்கு இந்த அளவியல் பேஸ் பண்ணியிருக்கு. புள்ளியிலே இங்கே கவனிச்சிங்கனாலே தெரியும், ஒவ்வொரு வகுப்புலையுமே இருக்குது. 6th வரும்போது ரொம்ப பேசிக்காக அந்த தரவுகளை சேகரிக்கிறதுனா என்ன, முதல்நிலை தரவுகள், 2ஆம் நிலை தரவுகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பேசியிருப்பாங்க. 7th அதே மாதிரி 7th என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மீன், மோடு, மீடியன்.
சராசரி, முகடு, இடைநிலை இந்த விஷயங்களை பற்றி 7th பேசியிருப்பாங்க. 8th அதே மாதிரி மீன், மோடு, மீடியனை பேசிட்டு என்னென்னா கொஞ்சம் பெரிய சம்ஸுக்கு நமக்கு அந்த லெவலுக்கு போகாது. பேசிக்காக 7th இருக்கிற லெவலுக்கு தான் வரும். இங்கே அட்டவணைப்படுதல், நிகழ்வெண்ணா என்ன, மேல் எல்லை, கீழ் எல்லை, வீச்சு இந்த விஷயங்கள்லாம் 8th பேசியிருப்பாங்க. 9th வரும்போது அதே மாதிரி இந்த சராசரி மாதிரியான விஷயங்கள், சராசரி, இடைநிலை, முகடு, தரவுகளை டேட்டாவை எப்படி குறிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 9th பேசியிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் கூட உண்டு 9th வரும்போது, அதனால் இது புள்ளியல் முக்கியம். 10th வரும்போது அந்த திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 2 எக்ஸசைஸ் வரும். இந்த 8th யூனிட் போட்டிருக்கோம் இல்லையா, 8.12ன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸசைஸில் நமக்கு இந்த புள்ளியில் பேசியிருப்பாங்க. இன்னொரு 2 எக்ஸசைஸில் எதை பேசியிருப்பாங்க அப்படின்னா 8th யூனிட்லேயே இதை போட்டிருக்கேன் பாருங்கள். அதே 10th 8th யூனிட் தான் புள்ளியல், அதே 8th யூனிட் தான் நிகழ்தகவு. இதில் ஒரு 2 எக்ஸசைஸ் வந்து நிகழ்தகவு பேஸ் பண்ணியிருக்கும். 9th தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிகழ்தகவு முதல்ல ஆரம்பிப்பாங்க. ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு 9th ஆரம்பித்து சொல்லியிருப்பாங்க. அதோட கண்டினியூவேஷனாக 10th வரும். நிகழ்தகவு பேஸ் பண்ணியுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கூட எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே கேட்குறாங்க. முன்னாடி டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கூட நிகழ்தகவு பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிகழ்தகவு டாப்பிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாகுது. அடுத்ததாக விகிதம் மற்றும் விகித சமம். நமக்கு இங்கே 6th விகிதம் பற்றின பேசிக்கையும், 7th இப்போ அந்த விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன அப்படின்ற மாதிரியும், 8th என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலப்பு மாறல். அந்த ஆக்சுவலாக 7th என்ன வந்துடும் அப்படின்னா அந்த நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு விஷயம் பேசிடுவாங்க. அதே விஷயத்தை தான் 8th வரும்போது 3 ஈவெண்ட்டாக கொடுத்துட்டு 7th 8th சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். அதில் PhD/W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு 25 கொஷினை சால்வ் பண்ணியிருப்போம். அதில் 7th 8th ரெண்டுத்துலேயுமே கலந்து வரக்கூடியது தான் நம்ம அந்த 25 கொஷின்லேயே பார்த்துருப்போம். ஸோ 7th 8th கலந்து நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு வரும். அந்த டாப்பிக்கும் இந்த விகிதத்துக்கு பேஸ் பண்ணது அப்படிங்கிறதால நான் இது கேள்வி அதை உங்களுக்கு சேர்த்துருக்கேன். சரியா? ஏன்னா கொஷின்ஸாக உங்களுக்கு நான் கொஷின் பேப்பராக தரும்போது இந்த இதில் தான் தரும். இப்போ இந்த வாரம் நான் உங்களுக்கு இப்போ காலம் மட்டும் வேலையிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்னென்ன டாபிக் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 8th தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை 8th புக்கில் இருக்குது. இது இல்லாமல் 10th புக்கில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 9th புக்கில் ஒரு 2 இடத்துல இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே வருது அப்படிங்கிறதால நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாத. 8th புக்கில் தான் மேஜராக இருக்குது அப்படிங்கிறதால அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக சதவீதம், லாபம், நஷ்டம். இதுவும் 6th 7th 8th நிற்குது. 6th செகண்ட் டேர்ம்லையும், 7th 3rd டேர்மில் செகண்ட் லெசனாகவும், 8th 4th யூனிட்டாகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சதவீதம், லாபம், நஷ்டத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் நம்பர்லாம் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக தனி வட்டி, கூட்டு வட்டி. இதுவும் 7th 8th மட்டும்தான் இருக்குது. 10th ஒரு இடத்துல கூட்டு வட்டி வச்சு வரும். நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்றதோ இல்லை அந்த மாடல் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். 7th பார்த்தீங்கன்னா 3rd டேர்மில் தனி வட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 8th தனி வட்டியை பற்றி பேசிக்கான சில கொஷின்ஸை கொடுத்துட்டு கூட்டு வட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க கூட்டு வட்டிக்கு ஸ்கூல் புக்கில். ஆனால் உங்களுக்கு அந்த டாபிக் வரும்போது அதோட கொஷின்ஸை சொல்லும்போது ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் எல்லா கொஷினுமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபார்முலா அவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்தது கணங்கள். கணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை 9th புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸில் 10th 9thலையும் இருந்துச்சு, 10thலையும் இருந்துச்சு. இப்போ அது மொத்தத்தையும் தான் சேர்த்து ஒட்டு மொத்தமாக 9th புக்லேயே கொடுத்துட்டாங்க. இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஒரே ஒரு லெசன் தானே தவிர கணங்களுடைய வகைகள் என்ன, இதெல்லாம் கணம், இதெல்லாம் கணம் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்கும்போது நம்மளை ரொம்ப ஈஸியாக அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கணங்கள் டாப்பிக்கில் இருக்குது. செட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நான் இதையும் உங்களுக்கு அதோடைய விளக்கங்கள் என்றதை பேசிக்கில் இருந்தே சொல்கிறேன். அப்படி சொன்னோன்னா இதுலேருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். உறவுகள், சார்புகள் அப்படிங்கிறது 10th தான் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணுவோம். எந்த அளவுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் நம்ம இதை ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கணும். நம்ம எதையுமே விடுபட்டுலாமல் பார்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு கொஷின் மார்க் இருக்கிறோன்னா கூட ஒரு 1000 பேர் முன்னாடி போயிடுவோன்றதால உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்கும் விடுபட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் மொத்த டாப்பிக்குமே நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர். இது முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, 10th புக்கில் இருக்குது. ஒரு மொத்தமாக 4-5 எக்ஸசைஸ் இருக்குது கரெக்டாக இதில் இந்த கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடரில். கண்டிப்பாக மற்றதெல்லாம் கேட்குறாங்களோ கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் இருந்து நிச்சயமாக ஒரு கொஷின் வர்றதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. இந்த 5 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் ஃபார்முலா எல்லாமே நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அதை பார்த்து வச்சுட்டோன்னா மினிமம் ஒரு கேள்வியாவது இந்த கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் டாப்பிக்லேருந்து வந்துடும். அடுத்தது ஆயத்தொலை வடிவியல். ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதோட நம்ம இந்த கிராஃப் சொல்கிறோம்ல, கார்ட்டீசியன் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லாம் அதை பேஸ் பண்ண கொஷின். நான் இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு 9th 10th தான் இந்த பாடத்தோட பேர் ஆயத்தொலை வடிவியல்னு இருக்குன்றதால அதோட 5th யூனிட் அப்படிங்கிறதையும் அந்த பேஜ் நம்பரை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன்.
நான் ஆக்சுவலாக அது எங்கேவே ஆரம்பிச்சிரும் அப்படின்னா நமக்கு 8லேயே ஆரம்பிச்சிரும். 8ல் அல்ஜிப்ராவுக்கு எந்தெந்த யூனிட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை எடுக்க வரும்போது அங்கேருந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அணிகள், மேட்ரிசஸ். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10th புக்கில் மட்டும்தான் மேட்ரிசஸ் இருக்குது. ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக இதுலேருந்து அவங்க எதுவும் கொஷின்ஸ் கேட்குறதில்ல. ஈவன் கான்ஸ்டபிள் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸோட பெரிய லெவலில் அதுலேருந்து வர்றதில்ல. இது ஒரு தனிப்பட்ட டாபிக் தான். இதை லாஸ்ட்டாக தேவைன்னா அணிகள்னால் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லி விடுறேன். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட அப்படி கேட்குறாங்கன்னா அதை தான் கேட்பாங்க. அதனுடைய டைப்ஸ்லேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் அதை பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடிவியல், ஜாமெண்ட்ரி டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை கவனிச்சிங்கனாலே தெரியும் பாருங்கள். 6th எல்லா வகுப்புலையும் இருக்குது. 6th 3 டேர்மில் இருக்குது, 7th 3 டேர்ம் இருக்குது, 8th 9th 10th இருக்குது. எல்லாமே அந்த 4வது 5வது 7 இருக்கே தவிர என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6th பேசிக்லேருந்தே தொடங்கியிருப்பாங்க. இப்போது கோடுனா என்ன, கோட்டு துண்டுனா என்ன, கதிர்னா என்ன, அப்படிங்கிற புள்ளினா என்ன அப்படிங்கிறதுல தொடங்கி எல்லா விஷயத்தையும் 6th பேசியிருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு முக்கோணம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு நாற்கர வடிவங்கள் வருது அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. இப்போ அளவியலில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி. இங்கே வடிவியலில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பாருங்கள். 6th தொடங்கி ஒரு டேர்ம் கூட இல்லை பாருங்கள். 6thலேயும் 3 டேர்ம்லேயும் இருக்குது, 7thலேயும் 3 டேர்ம்லேயும் இருக்குது, 8th 9th 10th எல்லா வகுப்புலையுமே இந்த வடிவியல் டாபிக் இருக்குது. நான் அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதையும் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு 2 வகுப்பில் மட்டும்தான் இருக்குது. 9thலேயும் 10thலேயும் மட்டும்தான். ஒரு தனித்தனி ஏழாவே இருக்குது. 9thலேயும் 6th யூனிட், 10thலேயும் 6th யூனிட். 9th பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. 10th அதனுடைய ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணுறது மாதிரியும் ஒரு சில டயக்ராம்ஸ் சொல்லி அதிலேருந்து இப்போ ஏணியுடைய உயரம் அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கடற்கரையிலேருந்து பார்க்குறப்ப கப்பல் எவ்வளோ தூரத்தில் வருதுங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறதால கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அது மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கடைசியாக தகவல் செயலாக்கம். இதுவும் அந்த லோயர் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். 6th 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுக்குமே இதை கொடுத்துருக்காங்க. 6th 3 டேர்ம், 7th 3 டேர்ம், 8th வரைக்குமே. இல்லைன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபிபோனசி எண்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இந்த தகவல் செயலாக்கல் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மரபுரு வரைபடம்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குன்றதால நம்ம இந்த டாப்பிக்கும் விட்டுற முடியாது. எது தகவல் செயலாக்கம் டாப்பிக்கையும் பார்த்துட்டோம், ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சொன்ன அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலும் அவங்க இதுலேருந்து கொஷின் கேட்டுறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தோம் இல்லையா. அதுக்காக இந்த டாப்பிக்கும் கூட ஒரு வாட்டி பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டர் தான். ஸோ ஒட்டு மொத்தமாக நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு 17 டாப்பிக்காக இப்போ நான் உங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேன். இதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறப்ப இந்த டாப்பிக்கெல்லாம் பேஸ் பண்ணியே போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்த டாபிக் என்ன கொடுக்குறோம் அப்படின்ட்டு எண்கள் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்துமே லைனாகவே போடுறேன். இல்லாட்டி எது இம்பார்ட்டன்ட் இல்லை எதெல்லாம் நல்லாயிருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடியோலாம் கூட போகிற அளவுக்கு இருக்குது. இப்போ அளவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வீடியோக்குள்ளாடிலாம் சொல்லி முடிக்கவே முடியாது. 2D 3D எல்லாம் சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கொஷின்ஸ் அவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது அதை ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காலம் மற்றும் வேலை, இந்த காலம் மற்றும் வேலை, சதவீத லாப நஷ்டம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கில் 2த்தையும் சேர்த்தே ஒன்றா முடிக்கலாம். கணங்கள், உறவுகள், சார்புகள் எல்லாம் ஒரு டாப்பிக்கில் சொல்லிடலாம். அந்த மாதிரி வரும்போது சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் வரும்போது ஒவ்வொன்றுலையுமே தனித்தனியாகவே கொஷின்ஸ் போடுறேன். கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே படிங்க. ஏன்னா நமக்கு மேத்ஸ்லேருந்து மட்டும் இது பண்ண போகிறதில்ல. எல்லா சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சாகணும். எல்லாத்துலேயும் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் ஈஸியாக அடித்து கூடிய சீக்கிரமே நம்மளால் ஒரு டீச்சராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய்ட்டு உட்கார முடியும் பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.